வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? நெஞ்சு வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்காக கிராமத்து ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஐயாவுக்காக வடமாலை சாத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. டாக்டர், விநாயகம் வந்தாச்சா? அமைதியா இருங்க, இப்போ வந்துருவாரு. ஐயா நீங்க ரொம்ப பேசாதீங்க. இங்க இருந்து முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம். விநாயகம் வந்ததுக்கு அப்புறம் போலாம். சரி. அண்ணே, ஐயாவுக்கு எப்படி இருக்கு? நிலைமை சீரியஸா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னா ஐயா கேட்க மாட்டேங்கிறாரு. சின்னையா வந்தாச்சு. அப்பா எப்படி இருக்காரு? மாடியில டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட அதிகம் பேச வேண்டாம். சீக்கிரம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். ஐயா வணக்கம். அப்பா, எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. விநாயகத்துக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். விநாயகம், என்னப்பா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டியே? சொல்லுங்கப்பா. கண்டிப்பா கோச்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் எதுக்குப்பா கோச்சுக்க போறேன்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட கூட சொல்லாத இந்த விஷயம் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்லுங்கப்பா. விநாயகம், எனக்கு நீ மட்டும் புள்ள இல்ல, உனக்கு ஒரு தம்பி இருக்கான் கேரளால. அவன் பேர் சூர்யா. அவன் அம்மா சாரதா இறந்துட்டாங்க. அவன் உன் கூட பிறந்தவனா நினைச்சு அவனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வியா? செய்வியா? உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அந்த தைரியம் வரல. தம்பி, நீ உடனே கேரளாவுக்கு போய் சூர்யா கூட்டிட்டு வர முடியுமா? கடைசியா ஒரு முறை அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு வரியா? கவலைப்படாதீங்கப்பா, சூர்யாவை நான் பாத்துக்கிறேன். நான் உடனே கேரளாவுக்கு போய் அவனை கூட்டிட்டு வரேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா, டாக்டர், டாக்டர், அப்பா இங்க பாருங்க. அப்பா, என்னாச்சு? என்னாச்சு?